வணக்கம். இந்திய மக்களாகிய நாம் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம். அதை முன்னிட்டு சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்வோம். இந்திய விடுதலை போரில் பங்கு கொண்டு தூக்கு மேடையில் நின்றவர்கள் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போது அவர்களிடம் உங்கள் இறுதி விருப்பம் என்ன என்று கேட்பதுண்டு. அதில் பல வீரர்கள் இறப்பதற்கு முன் தங்கள் இறுதி விருப்பத்தை தெரிவித்துள்ளனர். அவற்றுள் சிலவற்றை இந்த காணொளியில் பார்க்கலாம். முதலாவதாக வீரபாண்டிய கட்டபொம்மனின் இறுதி வார்த்தை. கயத்தாரில் புளிய மரத்தில் கட்டபொம்மனை தூக்கிலிட அழைத்து வந்தபோது தூக்கு கயிற்றின் கீழே உள்ள மேஜையின் மீது ஏறி கட்டபொம்மன் சொன்ன வார்த்தைகள்: போர் முனையில் பகைவருடன் போரிட்டு மடிந்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். அந்நியர் ஆதிக்கத்திலிருந்து என் தாய்நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேறு ஆசை எதுவும் இல்லை என்றாராம் வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்ததாக ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதனின் சட்டை பையில் இருந்த வாசகம்: பாரத அன்னைக்கு எளிய காணிக்கையாக என் உயிரை அர்ப்பணிக்கிறேன், இதற்கு நானே பொறுப்பு என்று எழுதியிருந்தாராம். அடுத்ததாக நாகூர் சதி வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற 19 வயது இளைஞர் கர்த்தார் சிங் இறுதியாக கூறிய வார்த்தை: என் இந்திய தாயே, உன் அடிமை விலங்கை உடைத்தெறிய எங்களால் முடியாமல் போய்விட்டது. கதர் இயக்க வீரர்கள் ஒருவர் உயிரோடு இருந்தாலும் உன் அடிமை தலையை அறுத்தெறிந்து விடுவர். அது மட்டுமல்ல, உலகில் எங்கு அடிமைத்தனம் இருந்தாலும் அதை இறுதி வரை எதிர்த்து போராடுவர் என்று கூறினாராம். அடுத்ததாக அழகு முத்துக்கோன் கூறிய இறுதி வார்த்தைகள்: இன்று நாங்கள் சிந்த போகும் ஒவ்வொரு துளி இரத்தத்தில் இருந்தும் ஆயிரம் விடுதலை வீரர்கள் தோன்றுவர். அவர்கள் ஒன்று திரண்டு அந்நிய ஆதிக்கத்தை விரட்டியடிக்கப் போவது சத்தியம் என்றாராம். அடுத்ததாக சிப்பாய் கழகம் என வர்ணிக்கப்பட்ட முதல் விடுதலை போரில் புரட்சி கொடியை உயர்த்திய மங்கள் பாண்டே தூக்கு மேடையில் இறுதியாக கூறிய வார்த்தைகள்: அன்னை பாரத தேவியே, தாய்க்கு மகன் செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேன். நான் உன் அடைக்கலம், உன் பாதம் வந்தடைகிறேன் என்றாராம். சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராமராஜு கூறிய இறுதி வார்த்தைகள்: என்னை சுட்டு கொன்றுவிட்டால் இந்த விடுதலை போராட்டம் நின்றுவிடும் என்று கனவு காணாதே. ஒவ்வொரு கிராமத்திலும் பல சீதாராம ராஜுக்கள் உருவாகி செயல்படுவர். உங்களை இந்த மண்ணை விட்டு விரட்டும் வரை போராட்டம் ஓயாது. வந்தே மாதரம். அடுத்ததாக பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட போது முகத்தை மறைக்க கருப்பு துணி கொண்டு வந்து கொடுத்தனர். என் தாய் திருநாட்டை பார்த்து கொண்டே உயிர்விட விரும்புகிறேன். என் முகத்தை மறைக்காதே. சுகதேவ் ராஜகுரு வருகிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத் என்று கூறி உயிர் துறந்தாராம். இது போன்ற பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழியுடன். நன்றி.